ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அந்த லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண ட்ராமா வந்துட்டு நான் மறுபடியும் அடுத்த எபிசோட் போடல அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் இல்லை. அதனால நிறைய சேனலில் அவங்க பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டாங்க. அதனால நம்ம சேனலுக்கு இது செட் ஆகுமோ, ரிவெஞ்ச் ஹிஸ்டாரிக்கல் மாதிரியே ஒரு பக்காவான ஒரு ட்ராமாவாக இது கிடைச்சிது. சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் அந்த ட்ராமாவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னதால நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பிளாக் பண்ணி வச்சிங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ணவே மாட்டேன் சிஸ்டர். ஏன்னா ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸும் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் இருக்குது. நாங்கள் அடுத்தது வீடியோ மோட்டிவாக போகிறதுக்கு நீங்கள் மட்டுமே முதல் காரணம். ராஜ் ப்ரோ, ரமேஷ் ப்ரோ, அதுக்கப்புறம் ஆயிஷா சிஸ்டர், ஜீவா ப்ரோ கூட சொல்லியிருந்தாரு இது ஏற்கனவே சேனலில் நிறைய சேனலில் போட்டிருக்காங்க அப்படின்னு. சில ட்ராமாவை சரி எங்கள் வே ஆஃப் திங்கிங்கில் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் யோசிச்சு போடுறோம். ஆனால் பார்த்ததை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஆன்கோயிங் ட்ராமாவே எடுத்து நாங்கள் பிக் பண்ணுறோம். சிஸ்டர் ஆரம்பமே அசத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சிஸ்டர் பானு சிஸ்டர், அப்புறம் போனாயம் ப்ரோ, சிந்து சிஸ்டர், வர்ஷா சிஸ்டர் ப்ரோ, ஷாகர் விவி சிஸ்டர், தான சிஸ்டர், பவி சிஸ்டர், தனலட்சுமி ராஜசேகர் சிஸ்டர், ரொம்ப நாளாக உங்களை மிஸ் பண்ணேன். ஏபி ஜான்சி சிஸ்டர், அமன் ப்ரோ, கவிதா சிஸ்டர். சொல்கிற மாதிரி சைடு ஹீரோ எல்லாம் நல்லவனாக தான் இருக்கான். கூடாதீங்க எப்படி எண்டிங்கில் வேற ஆப்பு வச்சு உனக்கு சொல்லி விடுவாங்க. சிஸ்டர் நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த சிஸ்டர் யூசர் டிபி ரொம்ப தேங்க்ஸ். இளவரசரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இவளை பார்த்து ஷாக் ஆகிட்டு எப்படி வந்த அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு போற சொல்லி கூப்பிட்டு இருந்தா, அதுல ஷாக் ஆகி இவன் நிக்கிறப்பயே ஹீரோவும் இளவரசரும் வந்துடுறாங்க. என்ன ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்க? இல்ல அவ கூட நான் கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. இதை பத்தி ஹீரோக்கு டவுட் ஆகுது. இளவரசர் வந்துட்டு ரொம்ப சாரி சாரி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எதுக்கு நீ இப்ப சாரி கேட்டுட்டு இருக்க? இல்ல என்னாலதான் நீ தப்பிக்க முடியாம போச்சு, அதுல நான் கரெக்டான திட்டம் போடாம போனது என்னோட தப்பு தான் அப்படின்னு. அது இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட் அன்னைக்கு ஒரு பேரை சொல்லி என்ன கூப்பிட்டா அப்படின்னு, என்ன பேர் சொல்லி கூப்பிட்டா அப்படின்னு அந்த பேரை சொன்ன உடனே அப்படியே அவனுக்கு மயக்கமா வருது. ஒரு சில நினைப்புகள் அவனுக்கு வர மாதிரி இருக்கு. உடனே ஏன் ஏன் என்னாச்சு என்னாச்சு ஏன் இப்படி ஆகுற அப்படின்னு ஹீரோயின் தவிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போதான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருப்பாங்களே, ஹீரோவும் இவனும். அந்த நேரத்துல வேணும்னே கிழிச்சு விட்டுட்டு இருக்கான். அதுவும் பாய்சன் தடவுனது. இந்த பாய்சன் வந்துட்டு ஐயோ இந்த காலத்துல இருந்தா அது பாய்சன் ஆச்சு அப்படின்ட்டு அவ பதறிக்கிட்டு போயிட்டு, இதுக்கு கண்டிப்பா அவன் கிட்ட மருந்து இருக்கும், அதை நான் எடுக்க போறேன் அப்படின்னு போறா. அவன் தடுத்து, இது ஏதோ பொறி மாதிரி தெரியுது, நீ போனா அங்க போனா மாட்டிட்டு தயவு செய்து போகாத அப்படிங்கிற மாதிரி அவன் எவ்வளவு சொல்லி தடுத்து பாக்குறான். ஆனா ஹீரோ இருந்துட்டு உன்னோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அவ ஹீரோவுக்கு தெரியாம அவனோட இடத்துக்கு போயிட்டு அந்த மருந்தை எடுக்கும் போது ஒரு குட்டி பிளாஷ்பேக் வருது. ஹீரோ அடிபட்டு கிடந்தப்ப ஹீரோயின் தானே வந்து காப்பாத்தி அவனுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேத்துக்குள்ள லைட்டா காதல் வந்திருக்கும். ரெண்டு பேரும் தனியா தங்கிட்டு இருக்க நேரத்திலே காதல் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ வெளியில வந்துட்டு ஹீரோ தேடிட்டு இருக்க ஆள் வந்துட்டு காயத்தோட எவனாவது வந்தானா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இங்க யாரும் வரல, அப்ப நீங்க தனியா தான் இருக்கியா அப்படின்ட்டு அவன் வந்து தப்பா நடந்துக்கும் போது ஹீரோ வந்துட்டு அப்படியே அவன் புல்லாங்குழல வச்சு அங்க சண்டை போடுறான். அதுல அந்த புல்லாங்குழல் ரெண்டா உடஞ்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் பேர் கூட தெரிஞ்சுக்காம ரெண்டு பேரும் அப்படியே லவ் மூடுல இருந்துட்டு இருக்காங்க. சரி நான் இப்ப கிளம்பணும். எங்க கிளம்பணும்? என்னோட வீட்டுக்கு நான் போகணும். உன்னோட வீட்டுக்கு நீ போறியா? என்னோட வீடு வந்துட்டு ஒரு கூண்டு மாதிரி, அதனால நான் அங்க போகல. சரி வருங்காலத்துல எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா உங்க அப்பாவை தண்டிச்சிருவேன். ஏன் உன்னை கம்பல் பண்ணிக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு அவன் ரெண்டா வெட்டப்பட்டதுல அந்த புல்லாங்குழல் அதுல ஒரு பாதி அவள்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு பாதி இவன்கிட்ட வச்சுக்கிறான். அப்படி வச்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றான், கண்டிப்பா மறுபடியும் சதிக்கும் போது நான் இதை உன்கிட்ட கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அதை நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஹீரோ வந்துட்டு, என்னோட ரூமுக்கு எதுக்கு வந்த? மருந்து எடுக்க வந்தியா? அப்போ நான் நினைச்சது சரிதான். இல்ல நீங்க நினைச்சது என்ன நினைச்சீங்களோ அது தப்பு. இந்த மாதிரி அவர் தான் சொன்னாரு உங்க ரூம்ல கண்டிப்பா மாத்து மருந்து இருக்கும் அப்படின்னு. அப்படியா? நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போற போலதானே இருந்தாலும் நீ மருத்துவமே படிக்காம எப்படி கரெக்டா எந்த மருந்து வந்து எடுத்த? அது வந்துட்டு அவர் தான் சொல்லி அனுப்புனாரு இந்த மாதிரி ரெட் குடுவையில இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, நீ கண்கள்ல பொய் தெரியுது அப்படின்னு ஹீரோ நெருங்கும் பொழுது, என்ன இருந்தாலும் நீங்க நம்பிதான் ஆகணும். உங்களுக்காக நான் வந்து பார்த்தா நீங்க ஆள் இல்லை, அதனாலதான் நானே வந்து எடுக்க வந்தேன் அப்படிங்கிறப்ப ஒரு விஷயம், நீங்க போகலாம் ஆனா அது வெறும் பெயிண்ட்டுக்கார தான். அவர் ஓய்வு எடுத்தாலே போதும், அடுத்த நாள் காலையில சரியாயிடுவாரு. நாளைக்கு உங்களுக்கு ஒரு விருந்து வச்சிருக்கேன், கண்டிப்பா மறக்காம வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஏதோ ஆப்ப சீவி வச்சுட்டு வாமா வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கிறான். இளவரசன் கிட்ட இளவரசோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கா. ஆமா அப்ப நீங்க ரெண்டு பேரும்? ஆமா நாங்க ரெண்டு பேரும் எதாச்சியா தான் சந்திச்சுக்கிட்டோம், மற்றபடி எங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயமே கிடையாது. அப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் பொய்யான விஷயம். நீ அவளுக்கு வச்சிருக்கிய ஒரு முகம், அதை பத்தி உனக்கு தெரியுமா?
எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு முகத்தை வச்சுதான் எனக்கு நினைவுகள் மாறி மாறி வந்தது. அது இல்லாம அவளோட முகத்துல அதிகமா காயங்கள் இருந்ததா, அதனால அதை ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம்னு தெரியாமே நானே ஒரு முகத்தை வர வச்சிட்டேன். அப்படிங்கும்போது அவளுக்கு லைட்டா உள்ள பெக்கு 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 பெக்குங்குது. நேராவே வந்து அவங்கள வந்து இன்வைட் பண்ணிட்டு போறான். அதுவும் முக்கியமா ஹீரோயினை, உங்களுக்காக ஒரு விருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீங்க வந்தே ஆகணும், நீங்க மட்டுமே வரணும் அப்படிங்கிற மாதிரி, வாங்க பண்ணலாம் வாங்க பண்ணலாங்கிறது, வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். அங்க போயிட்டு உட்காந்துன்னு இன்னைக்கு என் மனைவியோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கே ஷாக்கு. என்னது என்னோட பிறந்த நாளா இன்னைக்கு அப்படின்னு அப்படி ஷாக்கிட்டு இருக்கும்போது, அவளுக்கு பிடிக்காத உணவுகள் தான் இங்க நான் வச்சிருக்கேன், இருந்தாலும் அது ஒரு விஷயம் இருக்கு, அதை நீங்களும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறான். என்னன்னா நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு மீனுங்கிறது செட் ஆகாத ஒரு விஷயம். அதாவது ஒரு ஊதுபத்தி எரிஞ்சு அணையறதுக்குள்ளார அந்த உடம்புல அதுக்கான அலர்ஜி வந்துடும். அவ சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நானும் மீன்களை சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்க உருட்டிட்டு இருக்கிறான். ஆனா இது ஆப்புன்னு தெரியாம 2 பேருமே வந்து உட்காந்து கிடக்குறாங்க. சாப்பிடலாமே அப்படின்னு ஹீரோயினை கேட்கும் பொழுது ஹீரோயினுக்கும் வர வழி தெரியல, எடுத்து சாப்பிட்றா. ஹீரோயினும் அந்த ஊதுபத்தியை பார்த்துட்டு இருக்கா, ஹீரோவா இந்த ஊதுபத்தியை பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு இளவரசத்தை கேட்கிறான், உங்கள் காதல் கதையை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கிறப்ப, வந்துட்டு ஒரு விபத்துல தான் சந்திச்சோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான், என்னோட காதல் கதை மாதிரியே இருக்கு அப்படின்னு. அது எப்படி உங்களோட காதல் கதை மாதிரியே இருக்கும்? எங்களோட காதல் கதையும் ஒரு விபத்துல தான் ஆரம்பிச்சது அப்படிங்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு பாக்குறான். அவன் அந்த பத்தியே பார்த்துட்டு இருக்கிறா. வழியா அந்த பத்தி எரிஞ்சு அணையுது. ஹீரோயின் கிளம்பலாம் அப்படிங்கும்போது ஹீரோ நிப்பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே, எதுக்கு அவ்வளோ அவசரம் அப்படிங்கும்போது, இல்லை நான் போகணும், அந்த அலர்ஜி வந்துட்டு உங்களுக்கு ஏற்பட்டுதா இல்லையா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்படிங்கும்போது இளவரசர் வந்துட்டு, அப்போ ஒரு சந்தேகப்பட்டு தான் எனக்கு விருந்துக்கு அழைச்சிங்களா? சந்தேகங்கிறத விட ஒரு தெளிவுபடுத்திக்கலாமே, அதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு. நீங்க உங்களோட ட்ரெஸ் இங்க கழட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கு வந்துட்டு இளவரசர் கண்டிக்கும் பொழுது, இங்க பாருங்க, நான் உங்களை சந்தேகப்படுறேன், நான் தேடி வந்த கொலையாளியோ இல்ல கொள்ளையாளியோ உங்க ஒய்ஃபா கூட இருக்கலாம்ல, அது சாரி வருங்கால ஒய்ஃபா கூட இருக்கலாமே அப்படின்ட்டு இருக்கிற காவலாளிகள் தடுக்கிறாங்க ஹீரோயின் வெளியில போறத. ஹீரோயின் வந்துட்டு, இப்ப என்ன, நான் ட்ரெஸ்ஸை கழட்டணும் அதானே அப்படின்ட்டு அவ கலட்டிட்டு நிக்கிறா. ஹீரோக்கும் ஷாக்கு, இளவரசருக்கும் ஷாக்கு. அங்க எந்த ஒரு அலர்ஜியும் வரல, எந்த ஒரு தடையும் வரல. ஹீரோவுக்கு தான் இதுல பல்ப் மேல பல்பா வந்துகிட்டு இருக்குது. ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு நிக்க வைக்கிறதுலாம் பெரிய விஷயம், அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்குது. செக்கிங் முடிச்சோடனே ஹீரோயின் அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு யாரு வரான்னா, ஃபர்ஸ்ட் ஹீரோயினை வெறுப்பேற்றதுக்காக ஒரு பொண்ணு கூட வந்துட்டு போவா ஹீரோ. அவ அங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே லைட்டா பொசசிவ் ஆகுது. என்ன இருந்த லவ் தானே, ஆனா இவன முன்னாடி ஒரு ஆள் மேல லவ் வைக்கணுமா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு விஷயம், இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவோட ஸ்டார்டிங்ல எவனை கெட்டவனா காட்டுறாங்களோ எண்டிங்ல அவளை ரொம்ப நல்லா மாத்திடுறாங்க. ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு போயிட்டு, உங்களுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன், எனக்காக நீ இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமே கிடையாது, நான் ஒருத்தங்களை தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது, உங்களை தேடி வந்தவங்களை இப்படி கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு அவ ஹீரோவுக்கு மாஞ்சா போட்டுட்டு இருக்கிறா. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டு அங்க இருந்து போயிடுறா. அவ இருந்துகிட்டு, எனக்காக தான் இதான் அரேஞ்ச் பண்ணீங்களா அப்படிங்கிறப்ப அங்க ஃபயர் ஒர்க்ஸ் தான் வெடிக்குது. ஆக்சுவலி அது ஹீரோயினுக்காக அவன் ரெடி பண்ணியிருக்கிறான். இது வந்துட்டு இவளுக்காக ரெடி பண்ணு நினைச்சிட்டு அதை சந்தோஷப்பட்டு இருக்கு. நாம 2 பேரும் ஒன்னா தங்கலாமா அப்படிங்கிறப்ப, எனக்கு நிறைய வேலை இருக்குமா, உன்னை மட்டும் சுத்திட்டு இருக்குது என் வேலை கிடையாது அப்படின்னு அவன் தனியா போய் சரக்கடிக்க போயிடுறான். அதே நேரம் அங்கே ஹீரோயின் போனோடனே, உங்களுக்கு அலர்ஜி ஏற்படாமல் இருக்க நான் தான் ட்ரிங்க்ல வந்துட்டு வேற ஒரு மாத்து மருந்தை கலந்து வச்சேன் அப்படின்னு இளவரசர் சொன்னோடனே ஹீரோயின் ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க? ஆமாமா, நம்ம 2 பேர்த்த மட்டும் தனியா விருதுக்கு கூப்பிடும் போதே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு, அதனால அங்க உங்களுக்கு கொடுத்த மதுவில் வந்துட்டு நான் ஒரு மாத்து மருந்து கலந்து வச்சிருந்தேன், அதனால இப்ப உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட பிறந்த நாள் அப்படிங்கிறது எனக்கு தெரியாம போச்சு, என்கிட்ட எந்த ஒரு பரிசுமே இல்லை அப்படின்ட்டு அவன் பொலைட்டா நடந்துக்கும் போது ஹீரோயின் ஒரே ஒரு விஷயத்த சொல்றா, எனக்கு பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு ஆசை இல்லை, என் கூட சேர்ந்து கொஞ்சம் ட்ரிங்க் இருந்துனா போதும் அப்படிங்கும்போது, சே இப்படிப்பட்ட போன லைஃப்ல கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா திரும்பி பார்த்தா நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டமான ஒரு பொண்ணு பின்னாடி நிப்பாங்க விளக்காமத்தோட. யாரும் இல்லை, நம்ம அம்மா தான். 90s போறது எல்லா பாய்ஸுக்கும் ஒரு சின்ன அட்வைஸ், நம்ம அம்மா கிட்ட என்ன திட்டு வேணாலும் வாங்கியிருப்போம், ஆனா செப்பரேட்டா ஒரு திட்டு மட்டும் டெய்லி விழுந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உன்னை கட்டிக்க வர்றப்போ உன்னை போட்டு தூக்கி மிதிப்பா, அப்ப இந்த அம்மாவோட அருமை தெரியுண்டா அப்படின்ட்டு. அது வந்தா தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு அவன் கேட்குறான், இளவரசர் கேட்குறான், உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னு. ஆனா எனக்கு பிடிச்சவனுக்கு என்ன பிடிக்கல,
நான் பார்த்த மாதிரி இல்லை, நான் நினச்ச மாதிரி கிடையாது. ஆனால் என் இதயம் சொல்கிறது மட்டும் உண்மை. அவள் எனக்கானவன் மட்டும்தான் நான் யோசித்தேன். ஆனால் அவன் வந்துட்டு என்னை எப்படி யோசிச்சாங்கிறது அவள் என்னை பார்த்து அம்பு எய்தும் போது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு அவள் போதையிலேயே உளறிக்கிட்டு இருக்கா. ஆனால் அப்போதான் இளவரசருக்கு தெரியுது, சரி இன்னும் இவளோட மனசுல அவன் மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிறது மட்டும் இங்க நல்லா தெரியுது. தெரியாமல் ஊரும் தெரியாமல் உன் இதயத்தில் நான் உறங்கி விட்டேன் வெகுவாக. நான் உறங்கி கனவு காண்பதற்குள் என் கனவில் தீய கனவாக நீ வந்தாய். யாரென்று எட்டி பார்த்த போதுதான் தெரிகிறது என் மீது அன்பு விடுவது நான் அன்பு கொண்ட ஒருவரால் நான் தாக்கப்படுவதும் நான் கண்ட கெட்ட கனவாக நினைத்தேன். ஆனால் என் வாழ்க்கையே கெட்ட கனவாக மாறியது. இது நான் ஃபீலிங்கோட ஹீரோயின் பக்கம் இருந்து பேசியிருக்கிறேன். யாராவது கொம்பத்துக்கிட்ட வந்துடாதீங்கப்பா அடிக்கிறதுக்கு, ஹீரோயின் பக்கம் மட்டும் தான் பேசுறேன் அப்படின்ட்டு. காலையில ஹீரோயினுக்கு நைட்டு என்ன பேசணும்னு ஞாபகம் இல்லை, இளவரசன் வந்துட்டு நைட்டு என்ன பேசணும்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு இவன் அப்படியே ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட இஷ்டம் வந்துரு, உங்க 2 பேத்துக்கு நிச்சயதார்த்தம் ஆகி போச்சு தானே, ஆனால் நீங்கள் 2 பேருக்கும் ஒன்றா இருக்கிற மாதிரியே தெரியல அப்படிங்கும்போது அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் உனக்கு அப்படின்ட்டு அவன் அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போதே அவளோட வில்லியான அந்த பொண்ணு வரா. வந்துட்டு நீங்கள் எந்த குடும்பத்தை சார்ந்தவங்க? நான் வந்துட்டு ஒரு இராணுவ குடும்பத்தை சார்ந்தவன். ஓ அப்படின்னா நீங்கள் நல்லா அந்த போர் திறமை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போலயே, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்க, இல்லை உங்களுக்கான திறமையை காட்டுங்க அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு அவள் கழுத்துக்கு நேராக வச்சு இந்த இது போதுமா, இந்த இன்னும் சுற்றி சொருகவா அப்படிங்கிறப்ப உனக்கு மதிப்பு மரியாதை ஒருத்தங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுன்னே தெரியல அப்படின்னு ஹீரோயினை பூச்சி திட்டிட்டு போறா. அவ இருந்த கடுப்பு எடுத்து சொருவிருப்பா, சொருவுனா மாட்டிப்போமே. எந்த ஹீரோ வரான், அப்படி வரும்பொழுது உங்களுக்காக நான் ஒரு பரிசு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், நீ எங்க போற அப்படின்னு ஹீரோயினை தடுத்துட்டு பாட்டும் போது அடுத்த அப்ப ரெடி பண்ணி வச்சுதான் கூப்பிட்டு வந்திருக்கான். என்ன விஷயம்னா ஹீரோயினோட நாட்டு ஜென்ரலை கைது பண்ணி கொண்டாந்து நம்மளோட எதிரிகள் நம்ம தேடி தேடி வந்து மாட்டிக்கிறாங்க. என்ன பண்றது, அவங்களுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன், அது உங்க கண்ணு முன்னாடி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினை அப்படியே பார்க்கும் பொழுது அவளை சின்ன வயசுல தூக்கி வளர்த்த ஜென்ரல் மொபம் அவர் பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிடுறா. ஹீரோ போய் நோட் பண்றா, இவ ஷாக் ஆகுறாளா டென்ஷன் ஆகுறாளா அப்படின்ட்டு. ஆனா அங்க இருக்கிற கேஷுவலா பார்க்கும்போதே ஹீரோ கேட்குறான், இவங்களெல்லாம் நீங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? சே இவங்களெல்லாம் நான் முத டைம் தான் பாக்குறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் லெவல்ல வேற லெவல்ல அள்ளி தெரிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில அவ கூடி இருக்கும்பொழுது இளவரசர்கிட்ட கேட்குறான் ஹீரோ, எங்க ஹீரோயினை காணும் அப்படின்ட்டு. அவ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறா, அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அரசே அப்படின்ட்டு இவன் வாண்டடா வம்புழுக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறான். உடனே ஹீரோ இருந்துட்டு பனியால விட்டு அவள் அங்கே இருக்காளா அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி கண்ணாலே சைகை கட்டி அனுப்புறான். ஹீரோயின் அங்கே கிடையாது, நேராக ஜென்ரலை தான் பார்க்க போயிருக்கான். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு தப்பிக்க உதவி பண்ணுறேன், அதனால இங்கேருந்து தப்பிச்சு போங்க அப்படிங்கும்போது அந்த ஜென்ரல் வந்துட்டு ரொம்ப நியாயமானவராக இருப்பார் போல. என்னோட நாட்டு இளவரசி நான் தூக்கி வளர்த்த பொண்ணை காணும், அது இல்லாமல் இந்த நாட்டில் வச்சு அவளை கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க, அவள் இல்லாமல் நான் போக மாட்டேன், அது இல்லாமல் என் வீரர்கள் செத்து நான் உயிரோட இருக்கிறது எனக்கு அவசியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கும்போது ஆமாமா அப்படிங்கிற மாதிரி அவள் கூப்பிட்றா. அங்கே அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. இங்க ஹீரோ கிட்ட வந்துட்டு வேவு பார்க்க வந்து சொல்லிடுறான் அவங்க அங்க இல்லை அப்படின்ட்டு. உடனே ஹீரோ கடுப்பாகி அங்கேருந்து எழுந்து போயிட்டு அவங்கள போயிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வரும்போது ஹீரோயின் அங்கே அசால்ட்டா வந்து நிற்கிறா. என்னையா தேட போறீங்க, நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்புல சரியாயிடுச்சு, நீங்கள் வந்திருக்கீங்க, பேரரசர் வந்திருக்காங்க, அது இல்லாமல் பேரரசருக்கு ரொம்ப பிடிச்ச பூனை வந்திருக்காங்க, என்னோட இசையை நான் வாசிச்சு காட்டி உங்களுக்காக ஒரு விருந்தா நான் படைக்கிறேன் அப்படின்ட்டு அவள் வேணுமே வம்புக்குனே போயிட்டு ஹீரோ முன்னாடி உட்காந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு இவ வேற இருந்தா அப்படி பண்றா அப்படின்ட்டு. உடனே ஹீரோ இருந்துட்டு இவ்வளோ அருமையா வாசிச்சிங்களே, ரொம்ப நல்லா கத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக என்ன மனமார்ந்த நன்றி, உங்களுக்கு ஏதாவது நான் கிஃப்ட் கொடுக்கணும் போல இருக்குது, அதனால உங்களுக்கு ஒரு கிஃப்ட், அதுவும் லைவ் ஒரு கிஃப்ட் காட்ட போறேன் அப்படின்னு அவளோட நாட்டு வீரரை பிடிச்சி ஈத்துட்டு வந்துட்டு இவரை நான் உங்க கண்ணு முன்னாடியே இவங்க தலையை வெட்ட போறேன், இப்படி வெட்டும் பொழுது நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்கள அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு கை கால்லாம் நடுங்கி போகுது. இந்த ஹீரோ மைக்ரன் நிற்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு நான் அதை பண்றேன் அப்படின்னு போகும்போது இல்ல நான் பண்றேன் அப்படின்னு ஹீரோ எழுந்திருக்கிறான். உடனே இளவரசர் எழுந்துட்டு என்னோட இடத்துக்கு நீங்க விருந்தினராக வந்திருக்கீங்க, இடத்துல இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கணும் அப்படிங்கும் போது உனக்கு புரியலையா, நீ என்னோட நாட்டோட ஆளு, அது இல்லாம நம்ம எதிரி நம்ம கையில கிடைச்சிருக்கான், நீ கொள்ளுறத தடுக்க வரியா, அப்போ நீ துரோகியாக்கப்படுவ, இல்லைன்னா இந்த
நாட்டை விட்டு நான் உன்னை நாடு கடத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவனால அங்க எதுவுமே பேச முடியல. உடனே இருந்துகிட்டு ஹீரோ கத்தி எடுத்துக்கிட்டு அப்போ வெட்டலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோயின் அங்கிருந்து ஓடி வந்துட்டு மண்டி போட்டு நிக்கிறா. மண்டி போட்டு நின்னோடனே எதுக்கு அதை இப்போ வந்து நீ தடுக்கிறது ஒரே காரணம் என்ன காரணம் நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு சரியான ஷாக்கு. என்னது கர்ப்பமா இருக்கியா? ஆமா, நான் கர்ப்பமா இருக்கேன். இந்த கட்டத்துல இப்படி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த நான் பார்க்கும் பொழுது என்னோட கர்ப்பம் வந்துட்டு கொஞ்சம் பாதிக்கப்படும். அதனால எனக்காக தயவு செய்து பேரரசு எனக்காக நீங்க இந்த விஷயத்த இங்க பண்ண வேணாம். நான் ஒரு விஷயமா உங்கள்கிட்ட நான் கிஃப்டா கேட்கிறேன், இவங்களை இப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது ஹீரோக்கு கர்ப்பம்னானே அவன் கதிகாங்கி போயிடுறான். இதுல இளவரசர் வேற சைட்ல சேர்ந்துட்டு ஆமா எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு நிச்சயதான் ஆயிடுச்சுதான், திருமணம் ஆகவில்லைதான், ஆனா எங்க மேல இருந்த உணர்ச்சி வசத்தால நாங்க 2 பேரும் ஒன்னாகிட்டோம், இப்போ அவ கொஞ்சம் கர்ப்பமா இருக்கணும்னே அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. ஹீரோக்கு அதை விட ஷாக்கு, அவன் கையை கத்தி பிடிச்சிருந்தான்ல அப்படியே நட்டுங்குது. ஐயோ கர்ப்பமாயிட்டாளா அப்படின்ட்டு, எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினைச்சு வருந்திக்கிட்டு இருக்கான். அப்படியா அவன் பெருசு, அதான் உண்மை. உடனே வந்துட்டு ஹீரோ மேல ஆசைப்படுற அந்த பொண்ணு வந்துட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா, அவ யாரோ நீ யாரோ, அவ கண்ணு முன்னாடியே வெட்டுங்க, இல்லைன்னா நம்ம நாட்டோட நிலைமை இப்படி மாறவே மாறாது, நம்ம எப்பவுமே பரிவு காட்டக்கூடாது அப்படின்ட்டு அவ எகிரி பேசிட்டு இருக்கும்போது இல்ல ஒரு கர்ப்பிணி பொண்ணு முன்னாடி இப்படி பண்றது தப்பான ஒரு விஷயம்தான் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு பறிஞ்சு பேசணும்னு அந்த பொண்ணுக்கு காண்டாயிடுது. ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் அவசரப்பட்டீங்க அப்படின்னு தெரியுது. அதுக்காக நான் ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணலான் இருக்கேன். என் கண்ணு முன்னாடியே உங்க 2 பேர்த்துக்கும் திருமணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோ அங்கே ஒரு செக்கை வைக்கிறான். 2 பேருமே பெக்கன்னு முயற்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஆப்ல இருந்து எஸ்கேப் ஆக பார்த்தா அதை விட பெரிய ஆப்பா சொருகானே அப்படின்ட்டு என்னோட தலைமையில இங்க கல்யாணம் நடக்கும். அது மட்டும் இல்லாம இங்கேருந்து இப்ப யாரும் வெளியில போகக்கூடாது, உள்ளேயும் போகக்கூடாது. அதனால நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க போகும்போதே அங்க காவலாளிகள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போறா. வெளியில இருந்து யாரும் போகக்கூடாது, இங்க இருந்து வெளியில யாரும் போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு போறது ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கா. இவன் சாதாரணமாக தான் இப்படி ஒன்று பண்ண மாட்டானே, அதுவும் கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு யோசிக்க மாட்டானே அப்படின்னு ஹீரோயின் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா. அவன் அடுத்த பிளான் என்ன வச்சிருக்கான் அப்படின்னு. அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட தான் பேசுறான். நீங்க கொஞ்சம் கூட வெளியில வர வேண்டியது இருக்குமே, அதுவும் உங்களுக்காக உங்க திருமணத்துக்காக நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கலான் இருக்கேன். அது இல்லாம நீங்க ஒரு சில பேரை காப்பாற்ற நினைச்சீங்கல்ல, அவங்களையும் நான் விடுவிச்சலான் இருக்கேன். அதை உங்க கண்ணு முன்னாடி நீங்க பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நான் உங்களை கூப்பிட வந்தேன் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட வந்துட்டு அப்போதானே நிறைய உண்மைகள் வெளிப்படும் அப்படிங்கிற மாதிரி அவ காதுபட பேசிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல இளவரசர் வந்துட்டு இப்போ என்னோட காதலி வந்துட்டு கர்ப்பமா இருக்கிறதால அவ குதிரையில வர முடியாது, அதனால நானே அவளை அழைச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து ஹீரோனை அழைச்சிட்டு போறான். அங்க ஹீரோனை என்ன பண்ணி வச்சிருக்கான்னா ஹீரோனோட நாட்டு வீரர்களத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்கான். இதுக்காக பேரரசு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவ என்ன சொல்றேன்னா அவங்க உயிரோட விடுறேன்னு தான் சொன்னேன், ஆனா ஒரு சின்ன விளையாட்டு விளையாட விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கேட்டு தெரியுது பாருங்களேன், அந்த தாண்டிட்டா அவங்க மேல நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அவங்கள நான் விட்டுருவேன். ஆனா உங்க நலன் கருதி நான் என்ன பண்ண போறேன்னா கண்ணெல்லாம் கட்டியிருக்கேன், அவங்க நான் சத்தம் போட்டனே இங்க இருந்து ஓடணும், நான் இங்க இருந்து அம்பு எய்வேன், அது அவங்க மேல பட்டுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆனா பராளமா அங்க போயிட்டாங்கன்னா அது வந்துட்டு அவங்களோட லக்கு. இதுல உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு, நீங்களும் அம்பு விடலாம், அவங்கள காப்பாற்ற கூட முயற்சி பண்ணலாம் என்னோட அன்பை தடுத்து அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கையிலையும் ஒரு அம்பை கொடுக்குறாங்க. ஹீரோ ஒருத்தனோட தலையில அம்பு விட்டு அவன் தான் எங்களோட குறி அப்படின்னு சொல்லி அவங்க அம்போட பார்த்துட்டு இருக்கான். இந்த அம்பு ஒரு விஷயத்த பார்க்கணுன்னே ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி ஹீரோவை பார்க்க வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் அம்பு விட்டு துரத்துனது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அந்த விஷயத்திலேயே அவளோட கைகள் அங்கே நடுங்க ஆரம்பிக்குது. இதைத்தான் ஹீரோ அங்கே எதிர்பார்த்தான். அதே மாதிரி அவளோட கை நடுங்க இவன் ஒவ்வொரு அம்பும் விட அது அவ ஃபேஸ் பண்ண அம்பு மாதிரி இருக்கிறத நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல ஒருத்தனை அவன் நோட் பண்ணால அவனை கரெக்டா குறி வைக்கும் பொழுது ஹீரோயின் என்ன பண்றான்னா ஹீரோட அம்பை தடுத்து விட்டுறா. இதை பார்த்து ஹீரோக்கே ஷாக்கு. உடனே இருந்துட்டு ஒரு வழியை காப்பாத்திட்டீங்க போல. இந்த எல்லாரும் ஹீரோ சொன்ன கேட்டை தாண்டி அங்கே போயிடுறாங்க. ஆனா அதை விட இன்னொரு ஷாக்கு என்னன்னா
ஹீரோயின் என்ன பண்றான்னா அவ கையில வச்சிருந்த அம்பை அப்படியே ஹீரோ பக்கம் திருப்பி நிக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் வீடியோ லேட்டாக வந்ததுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவே நாங்கள் பிக் பண்ணலான் இருக்கோம். அப்படி அதர் ட்ராமா பிக் பண்ணால் அது நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.